திருப்புறம்பயம் கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாட்சிநாத சுவாமி திருக்கோவில். இங்க பிரளயம் காத்த விநாயகர் ரொம்ப விசேஷம். கிருதாயம் அழியும் போது என்ன பண்றாருன்னா, சிவபெருமானோட ஆணைக்கு நங்க புன்னாகவனம் அப்படின்ற அந்த புண்ணிய மிக்க கஷேத்திரத்தை வந்து விநாயக பெருமான் காமந்து பண்றார். பொங்கி வந்த 7 கடல் தண்ணியும் தன்னோட துதிக்கையால உறிஞ்சி சாகரத்தையும் ஒரு கிணத்துல போட்டு கடாகர்ஷணம் பண்ணிடுறார். ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். கடல் நுரை நற்றாங்கூடு கிளிஞ்சல். இதனால ஒரு விநாயகர் வருண பகவானே பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறார். அந்த விநாயகருக்கு நாள்தோறும் அபிஷேகமே கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் விடிய 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 தேன் அபிஷேகம். துணியில துவச்சு ஒத்த எல்லா தேனையும் விநாயக பெருமானே குடிச்சிருவார். சாதாரணமா ஒரு ஸ்வீட்டோ ஒரு தேனோ எங்கேயோ கொட்டுச்சுன்னா அவ்வளவு ஈ எறும்பு வரும். அந்த சன்னதிக்கு கிட்டத்தட்ட 1 மாத ஆலகாலங்களும் 1 வருடங்கள் ஆனாலும் ஒரு சின்ன ஈ எறும்பு கூட அந்த ஜீவராசி கூட வந்து அந்த தேனை சாப்பிடாது. விநாயக பெருமானே வந்து தத்ரூபமா செம்பவள மேனியா காட்சி தருவார். விநாயகர் சதுர்த்தி விழா சரியா 6:30 மணிக்கு விநாயக பெருமானுக்கு தேன் அபிஷேகம் சிறப்பா நடைபெறும். எல்லாரும் வந்து சங்கல்பம் பண்ணி தேரை கொடுக்கலாம். சகல விதமான சௌபாகியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கணும். மையம் நம்மள நேரம் வந்திருந்து விநாயக பெருமான் பேரளவுக்கு பாத்தியமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.